அன்பின் பிதாவே, காலை வேலைக்காமக்க நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், எங்கள் மேல் கரிசனை உள்ள தேவன். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தாவே, வேத தியான நேரத்துல கர்த்தர் எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 6வது அதிகாரம். பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி, இப்ப தாவீது இஸ்ரவேல் எங்கும் ராஜாவா இருக்கிறதுனால இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூப்பிடுறான். கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தருடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை, தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, அது தேவ பிரசன்னத்தை குறிக்கும். கேருபீன்கள் நடுவே வாசமாயிருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி மேல கிருபாசனம் இருக்கும். கிருபாசனத்துன்றது மூடி மாதிரி, அந்த பெட்டியோட மூடி மாதிரி. அந்த மூடியில 2 கேருபீன்கள் இருக்கும். அந்த கேருபீன்களுக்கு நடுவுல இருந்துதான் கர்த்தர் மோசே கூட பேசினார். அந்த தேவ பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பெட்டிய குறிக்கும். அந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி, அது ஒரு பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணும்போது இஸ்ரவேல் மக்கள் அந்த பெட்டியை தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போய் தோல்வியை சந்திச்சாங்க. ஒரு நிமிஷம். இஸ்ரவேல் மக்கள் பெட்டியை தூக்கிட்டு போய் தோல்வியை சந்திச்சாங்க. தோல்வியை சந்திச்ச பிறகு அந்த பெட்டி அவங்களிடத்துல இருந்துச்சு. ஆனா அதனால அவங்க நிறைய பேரு மூல வியாதியினால பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியை திருப்பி அனுப்பிட்டாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 2வது வசனத்துல எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. 7:1 கீரியாத் யாரீமின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருந்த அபினதாப்பின் வீட்டிலே கொண்டு வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அபினதாப் வீட்டுல உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அதத்தான் இங்க தாவீது பாலை யூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய், இப்ப தாவீது தன்னுடைய ஜனங்களோடு கூட போய் அந்த உடன்படிக்கை பெட்டிய எருசலேமுக்கு கொண்டு வர்றதுக்கு போறாங்க. தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி, அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் சரிதான், ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டிய கொண்டு வரணும் அப்படின்றது அவங்க கவனிக்கல. யாத்ராகமம் 25வது அதிகாரம் 12-15 வரைக்கும் உள்ள வசனத்துல அந்த உடன்படிக்கை பெட்டிய தண்டை வச்சு உள்ள அந்த வளையங்கள்ல தண்டை சொருகி அந்த தண்டை லேவியர் மாத்திரம்தான் சுமக்கணும், வேற யாரும் அதை சுமக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. என்னாகமம் 4:15 என்ன சொல்லியிருக்குன்னா, என்னாகமம் 4:15 பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் மூடி தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்து கொண்டு போக கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத்தின் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. அந்த பெட்டிய கோகாத் புத்திரர் மாத்திரம்தான் சுமந்து வரணும். கோகாத்துன்றது ஆரோனோட பிள்ளைகள் மாத்திரம்தான் அதை சுமக்க முடியும்.
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அப்படின்னு சொல்றாங்க. தோல்ல சுமக்க வேண்டியத ரதத்தின் மேல வைக்கிறாங்க. 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 10-11 வரைக்கும் வாசித்தோம்னா, பெலிஸ்தியர் இந்த உடன்படிக்கை பெட்டியை திருப்பி அனுப்பும்போது அதே மாதிரிதான் ஒரு ரதத்துல வச்சு அனுப்புனாங்க. இவங்க அதே மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யாம புறஜாதியினரான பெலிஸ்தியர் செய்தபடி ஒரு புது ரதத்தை செஞ்சு அதுல ஏத்துறாங்க. அதை கிபியாவில் இருக்கிற அபினதாப்பின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாப்பின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவங்க வீட்டுல இருந்ததுனால அவனோட பிள்ளைகள் அந்த ரதத்தை நடத்தி வர்றாங்க. அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாப்பின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். பெட்டிக்கு முன்னாடி நடக்கிறது அகியோ. தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரம் மண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடு கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். ஒரே சந்தோஷமா நல்ல பாடல்களை பாடி ஆராதிச்சு இசைக்கருவிகளை வாசித்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா கர்த்தருக்கு முன்பாக அந்த பெட்டிக்கு முன்பாக ஆடி பாடி செல்றாங்க. அவர்கள் தாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் 2 பெட்டியை அசைத்தபடியால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடத்தில் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அந்த நாகோன்ற களத்துக்கிட்ட வந்தப்போ மாடு என்ன செஞ்சிருச்சு, மிரண்டுருச்சு, பெட்டி அசைஞ்சிருச்சு. அப்ப பெட்டி கீழே விழ போகுது அப்படின்னு சொன்னவனே ஊசா போய் அதை பிடிச்சிட்டான். கையை நீட்டி அதை பிடித்தான். ஆனா என்னாகமம் 4:15 வாசித்தோம், அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. லேவி கோத்திரத்தார் மட்டும்தான் அதை தொட முடியும், மற்ற கோத்திரத்தார் அதை தொடக்கூடாது. தொட்டா சாவாங்க. அதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இப்ப இவன் கையை நீட்டி அதை பிடிச்ச உடனே அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயப்படல, அதனால கோபம் வந்துருச்சு. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். துணிந்து தொட்டதுனால, கர்த்தருக்கு பயப்படாம துணிந்து தொட்டதுனால அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது மிகவும் விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்று பெயரிட்டார். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தாவீதுக்கு. இவன் மரித்தது அந்த இடத்துக்கு பேரேஸ் ஊசான்னு பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, இத பார்த்த உடனே கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சான் தாவீது. பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி, எப்படி இந்த பெட்டிய நான் கொண்டு போவேன்? இப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயம் எல்லாருக்குள்ளும் வந்துருச்சு, தாவீதுக்குள்ளும் வந்துச்சு. எப்படி இந்த பெட்டியை கொண்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வர மனதில்லாமல் இத மரணத்தை சந்திச்சதுனால இப்ப தாவீதின் நகரன்றது எருசலேம்ல தான் இப்ப தலைநகரா வச்சு தாவீது இஸ்ரவேல் மக்களை ஆட்சி செய்து வர்றான். அந்த தாவீதின் நகரத்துக்கு இப்ப கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. கித்தியனான ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். அப்ப எருசலேமுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஓபேத் ஏதோம்ன்றவர் வீட்டுல கொண்டு போய் இந்த பெட்டி வைக்கப்பட்டது. கர்த்தருடைய பெட்டி கித்தியனான ஓபேத் ஏதோமின் வீட்டிலே
3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அவனோட வீட்டுக்கு வந்த பிறகு அவனும் அவன் வீட்டுல இருக்க மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தேவனுடைய பிரசனம் எங்க இருக்கோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். நம்மளும் ஒவ்வொரு நாளும் அந்த தேவ பிரசனத்தை தேடணும். குடும்பமா ஆண்டவர் சமூகத்துல நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அந்த தேவ பிரசனம் வரும். நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். இங்க அவங்க வீட்டுல தேவ பிரசனம் இருந்ததுனால அவனும் அவன் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. 3 மாசத்திலேயே அந்த வித்தியாசத்தை எல்லாரும் பார்த்தாங்க. அவன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அறிந்த உடனே இந்த விஷயம் ராஜாவுக்கிட்ட சொன்னாங்க. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். இப்ப அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தேவ பிரசன்னம் இருந்தாதான் ஆசீர்வாதம்ன்றத உணர்ந்து கொண்டான். அந்த பெட்டியை இதுக்கு முன்னாடி பயந்தான் அந்த பெட்டியை கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா ஊசா மரணம் அடைஞ்சதை பார்த்தோன்னே பயந்து இந்த பெட்டியை நான் எப்படி தூக்கிட்டு போறதுன்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டான். இப்ப அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்த உடனே மகிழ்ச்சியோடு அந்த பெட்டிய தன்னோட நகரமான எருசலேமுக்கு கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, தாவீது 30,000 பேரை கூட்டி அந்த உடன்படிக்கை பெட்டிய அபினதாபின் வீட்டுல இருந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போறான். அந்த பெட்டிய ஒரு புது ரதத்தின் மேல ஏற்றி கொண்டு வர முயற்சி செய்தான். ஆனா அப்படி கொண்டு வரக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி லேவியர் தான் அந்த பெட்டியை தூக்கணும். தோளின் மேல சுமந்து வரணும். வண்டியில ஏத்தக்கூடாது. தோளின் மேல லேவியர் சுமந்து வரணும். ஆனா இவங்க தவறான முறையை பின்பற்றினாங்க. பெலிஸ்தியர் செய்த மாதிரி செய்தாங்க. அந்த ரதத்தை ஊசாவும் அகியோவும் நடத்திட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் அபினதாபின் பிள்ளைகள். அப்ப ஜனங்கள் எல்லாம் தாவீதும் இஸ்ரவேல் மக்களும் இசைக்கருவிகளை வாசித்து ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி சந்தோஷமா வந்தாங்க அந்த தேவ பிரசனத்துல. ஆனா நாகோன்றவரோட களம் வரும்போது மாடு மிரண்டு அந்த பெட்டி விழுக போற நேரத்துல ஊசா தன்னோட கைய நீட்டி அதை பிடிச்சா. தேவனுக்கு அது கோபம் வந்துருச்சு. ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிய யாரும் தொடக்கூடாது, அது பரிசுத்தமானது. ஆனா இவன் தொட்டதுனால அந்த நேரத்துல ஆண்டவருக்கு கோபம் அடித்தார். அவன் செத்து போயிட்டான். இத பார்த்த உடனே தாவீதுக்கு பயம் உண்டாச்சு. இதை எப்படி நான் என்னுடைய நகரத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அந்த பெட்டிய ஓபேத் ஏதோம் வீட்டுல வச்சுட்டாங்க. அங்க 3 மாசம் இருந்துச்சு ஓபேத் ஏதோம் வீட்டுல. அந்த 3 மாசமும் அந்த வீடும் அந்த வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தேவ பிரசனம் எங்க இருக்கோ அங்க ஆசீர்வாதம் கடந்து வரும். நம்ம குடும்பத்திலையும் கூட தேவ பிரசன்னம் இருக்கணும். குடும்பமா நம்ம கூடி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த விஷயத்தை தாவீது கேள்விப்பட்ட உடனே அந்த உடன்படிக்கை பெட்டிய தேவனுடைய பெட்டிய தாவீதின் நகரமாக்கிய எருசலேமுக்கு ரொம்ப சந்தோஷமா அதை கொண்டு வந்தான் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேத வசனத்துக்கு பயந்து அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்ய. ஆண்டவரே, மை துதிக்கிறோம். தேவ பிரசனம் இருக்கிற வீட்டுல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் அப்படின்றத நாங்க தியானித்தோம். நாங்களும் கூட குடும்பமாய் ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதிக்க
உம்மிடத்திலே ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. குடும்ப ஜெபத்தை தவறாமல் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய அன்பை அறிந்து ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் உடைய ஊழியத்துல எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.